ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல இயேசு என்ன செஞ்சுட்டாருன்னா ஒருத்தனை சுகமாயிட்டாரு. இவனும் கொதிச்சு எழுப்பிட்டானுங்க. ஓய்வு நாள் என்ன நாள்னு சொன்னாங்க, பரிசுத்தமான நாள். எப்படி இவனை சுகாக்கலாம்? இவர் திரும்ப நேரம் விட்டார்ல. இவரும் சாதாரணப்பட்ட ஆள் ஒன்றும் கிடையாது. கேட்டாரு, எப்பா நீ வரும்போது பசு இருக்கு இல்லையா, அப்படியே கணத்துல விழுந்துட்டு முங்கிட்டு கிடக்குது. சர்ச்சுக்கு வருவியா, வந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பியா, இல்லை முதல்ல அதை தூக்கி விட்டுட்டு சர்ச்சுக்கு வருவியான்னு? அதை தூக்கி விட்டுட்டு தான் வருவேன். அவன் உடஞ்சு நாசமா போயிருக்கான். அவனை தூக்கி விட்டதுல உனக்கு என்ன கஷ்டம்? இத்தனை வருஷமா கூனி கூனி பாட்டியாட்டு இந்த அம்மா நடந்திருக்கு. நிமித்து விட்டது உனக்கு வருத்தமா இருக்கு இல்லையா? எனக்கு அதெல்லாம் உடைச்சிட்டு விசுவாசத்துல கிரியை செய்யுங்க, விசுவாசத்துல நெல்லுங்க. அடிஸ்தான உபதேசம், ஜெபம், விசுவாசம், பரிசுத்தம், இதெல்லாம் ஒரு நாள் மாற்றுக்க கிடையாது. இதான் மூல உபதேசங்கள். ஹல்லேலூயா. அந்த கிரியைகளை எல்லாம் உடைக்கணும்னா பரிசுத்தம் இல்லாம உடைக்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகள் உங்களுக்குள்ளும் செய்ய விரும்புகிறார்.